ஹலோ 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 இவ்வளோ நேரம் ஹலோ 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 பேட்ஸ்மேன் எங்கே? கொஞ்சம் ஸ்பீடாங்க, டைம் இல்ல, அப்புறம் இருட்டாயிடுச்சு. ஹலோ போலிங் போடுறது கொஞ்சம் டஃப் ஆயிடும், அதனால கோச்சிக்காதீங்க. உங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா இறக்கிடுங்க. ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எங்கே? சிசி உடைய முதல் மட்டையாளர் எங்கே? ஆதி சிசி மற்றும் கணபதி சிசி போதும் ஃபர்ஸ்ட் செமி இதில் வெற்றி பெறுவார்கள், இறுதி போட்டிக்கு செல்வார்கள். அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேம், ரெண்டு டீமுடைய 12th மேன் இங்க வந்துருங்க. ஹலோ இதோ முதல் மட்டையாளர்கள் கணபதி சிசியுடைய முதல் மட்டையாளர்கள் களமிறங்கி விட்டார்கள். ஆதி சிசி பந்து வீச தயாரில் இருக்கிறார்கள். 12th மேன் கொஞ்சம் வாங்க ஸ்டேஜ் கிட்ட, ரெண்டு டீம் 12th மேனும். ஹலோ இன்னைக்கு டேவுடைய ஃபைனல் டேவுடைய நாளைக்கு தான் இறுதி போட்டி, அதனால இன்னைக்கு டேவுடைய செமி தான் செமிஃபைனல். அந்த ஆஃப் சைடுல யாரும் நிக்காதீங்க ப்ளீஸ், இதுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அந்த ப்ளூ கலர் சேர் போட்டு உட்காருங்க பிரதர், கோச்சிக்காதீங்க, உங்களுடைய கஷ்டம் புரியுது. இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ரெண்டு டீமுடைய 12th மேன் வரது ஒன்றும் வரல. அப்புறம் இங்க ஸ்கோர் போர்டு கம்மியாச்சு, இந்த மேன் ஆஃப் மேட்ச் அந்த இதெல்லாம் நீங்க கொடுத்து கிரவுண்ட் உள்ள உட்காராதீங்க, இந்த சைடு வந்துருங்க. ஆதி சிசி 12th மேன் எங்கே? இங்க இருந்து நல்லா தெரியும், வாங்க. பிளாஸ்ட் பட்டாசு வேற லெவல் பண்ணீங்க. ஹலோ ஹலோ இதுதான் நல்லா கேட்கும். இது முதல் பந்தை வீசும் பந்து வீச்சாளர் சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஒயிட் பால் என்று நடுவர் அறிவித்து உதிரின் மூலம் தற்போது ஒரு ஓட்டம் அதிகமாகிறது. இந்த தருணத்தில் எங்களுடைய QCC கானா புயல் ஆலி நாளை மாலை இறுதி போட்டியில் இணைந்தவர்கள் ஒரு பாட்டு பாட இருக்கிறார். பிளேபேக் சிங்கர் கானா புயல் ஹாலி ஆல்வின். கலெக்டிவ் ஆலி பேரே வாயில் வரல. கேஸ்டுலட் கலெக்டிவ் ஆலி கேஷுலட். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சிருக்கிறீர்களே, ஒரு ஓட்டம். இது இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே. இந்த தருணத்தில் மிக நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு கணபதி சிசி மற்றும் ஆதி சிசி மோதி கொண்டிருக்கும் செமி. அது நாளை மாலை இறுதி போட்டி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே. இது 8 ஓவர் கொண்ட போட்டி, இதில் வெற்றி பெறுவார்கள், இறுதி போட்டிக்கு செல்வார்கள். தம்பி தம்பி பாப்பா வெளியே, அந்த ஆஃப் சைட்ல உட்காந்துட்டு இருக்க சின்ன தம்பிங்க பேக் வச்சுட்டு உட்காரீங்களே, அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துருங்க, இல்லைன்னா அந்த கேலரிக்கு போயிடுங்க. இல்லைன்னா உங்களை பாதுகாக்க ராகவன் வருவாராங்க. மிலிட்ரி விளாட தம்பி, மிலிட்ரி ராகவன் வருவார் உங்களை பாதுகாக்க. சைட்ல உட்காராதீங்கப்பா, கொஞ்சம் வெளியே வாங்க. ஃபீல்டிங் நிற்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க.
ஹலோ ஹலோ. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. எந்த ஒரு விவாதமும் இருக்கக்கூடாது நடுவரிடத்துல. டாபா சுகத்தின் டாபா. இது அடுத்த பந்து கணபதி சிசி மற்றும் ஆதி சிசி மோதிக்கொள்ளும் போட்டி. டாஸ் போடப்பட்டதில் ஆதி சிசி டாஸை வென்று முதலில் பந்து வீச தயாராகிவிட்டார்கள். ஆதி சிசி கணபதி சிசி மத்தியாளர்கள். சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கு இடையில ஒரு ஓட்டம். முதல் மட்டையாளர்கள் பாலாஜி மற்றும் சுரேஷ் கணபதி சிசிக்காக களத்தில் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சுடு பேக்கை க்ளோஸ் பண்ணு. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையே இது இரண்டாவது மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டு மட்டுமே. ப்ரோ முதல் ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் கணபதி சிசி ஆதி சிசி. முதல் விக்கெட்டை இழக்கிறார்கள். ஓவரா? ஒரு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 7 ஓட்டங்கள். கணபதி சிசி ஒரு ஓவர் முடிவிலே ஒரு விக்கெட் இழப்பிற்கு 7 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இன்னும் 42 பந்துகள் மீதம் இருக்கின்றன. கணபதி சிசி இடத்தில் என்ன ரெண்டு அணியும் பலம் வாய்ந்த அணி. கொஞ்சம் மேட்சை ஃபாஸ்டா நடத்துங்க. நடுவருக்கு கொஞ்சம் கேட்டுக்கிறோம். ஏன்னா எப்படி மாறும் சொல்ல முடியாது. கஷ்டமா. அடுத்த மட்டையாளர் கார்த்திக் கணபதி சிசி அணிக்காக அடுத்த மட்டையாளர் கார்த்திக் களமிறங்கி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் மூன்றாம் முறையிலே ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் கார்த்திக். தன்னுடைய விக்கெட்டை இழந்து என்ன சுபாஷ் 2 ஓகே ஓகே. சுபாஷ் காட்டுறது எல்லாம் ஒரு டைம் அவுட் ஆகும். சீக்கிரம் நேரம் இல்லை. அடுத்த மட்டையில கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அடுத்த மட்டையாளர் உதயா.
பந்து வீச்சாளர் கதிரா. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையில் ஒரு ஓட்டு மட்டுமே. ஆதிசிசி அணிக்காக மிக நேர்த்தியான முறையிலே பந்து வீசி கொண்டிருக்கிறார் கதிர். ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரின் மூலம் ஒரு ஓட்டும் இந்த தருணத்திலே ஆதிசிசி மற்றும் கணபதி சிசி மோதிக்கொள்ளும் இன்றைய நாளுடைய செமி இது. இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்வார்கள். ரெண்டு அணியும் பலம் வாய்ந்த அணி. சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் ஏதும் இல்லை. கதிர் ஆதிசிசி அணிக்காக நல்ல முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. இது இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டு மட்டுமே. சுபாஷ் அந்த ஸ்டிக் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணீங்க. நீங்க நிக்கிறேன். ஓகே. கணிப்பொறி உங்களை கணித்துக் கொண்டிருக்கிறது. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் இந்த மேட்ச் யூடியூப் சேனல்ல எல்ஐ ஸ்போர்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்க மொபைல் இருந்து இந்த மேட்ச் பார்க்கலாம். சிறந்த ஒரு பந்து வீச்சு. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. எந்த ஒரு விவாதம் இருக்கக்கூடாது நடுவர் இடத்துல. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல இது லைவ் டெலிகாஸ்ட். இந்த போட்டி இந்த மைதானத்தில் எப்போ எந்த போட்டி நடந்தாலும் அது எல்ஐ ஸ்போர்ட்ஸ் துணையாக இருக்கும். சிறந்த ஒரு பந்து வீச்சு. கதிர் நேர்த்தியான முறையிலே இதற்கிடையில் ஒரு ஓட்டத்தை ஓடி இருக்கிறார்கள் கணபதி சிசி. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 13 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் கணபதி சிசி. 2 விக்கெட் இழப்பிற்கு. 2 ஓவர் முடிவிலே 13 ஓட்டங்கள். கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க, நேரம் இல்ல. அடுத்த பந்து வீச்சாளர் அம்மன் தாய் பிரவீன் அவர்கள். சிறந்த ஒரு பந்து வீச்சு. நடுவரின் தீர்ப்பு உறுதியானது. நடுவர் இடத்தில் எந்த ஒரு விவாதம் இருக்கக்கூடாது. 3வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதிசிசி. இது 8 ஓவர் கொண்ட போட்டி. ஒயிட் பால். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. நடுவரிடத்தில் எந்த ஒரு விவாதம் இருக்கக்கூடாது. டைமிங் வேஸ்ட், டைம் வேஸ்ட். சுபாஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட டைம் இல்ல. அவங்க எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்றாங்களோ அவங்கதான் கஷ்டம். ஒயிட் பால், ஒயிட் பால், ஒயிட் பால். சக்தி ஒயிட் பால். எங்களுக்காக ஒரு எழுதி கொண்டிருக்கும் நேரமில்லாத காரணத்தினால் இந்த போட்டியை விரைவாக நடத்த வேண்டும். ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கும் கொஞ்சம் நிறைய லேட் ஆயிடும். நாளைக்கு சாமி சிறந்த ஒரு ஃபீல்டர். சுவாமி ஒரு ஓட்டு மட்டும். அந்த ஆஃப் சைட்ல சைக்கிள் ஓட்டிட்டு தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருப்பா. ஒரு
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து யாரு சிறந்த ஒரு பந்து வீச்சு ஓட்டமில்லை. சிறந்த முறையை பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்டிசிசி. மீண்டும் ஒரு சிறந்த தடுப்பட்டம். கணபதி சிசி அணியை சேர்ந்த பிளேயர் கொஞ்சம் கேடுங்க, கொஞ்சம் பவுண்டரி இப்படி வந்துருங்க, ரொம்ப பக்கத்துல போயிடாதீங்க. உங்களுக்கு பக்கத்துல ஃபீல்டர் நிக்கிறாரு, கோச்சுக்காதீங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இரண்டாக மாறுமா? இரண்டு ஓட்டங்கள். சிறந்த ஒரு பந்து வீச்சும் கூட. இதுவரை எங்களுக்காக வர்ணனை செய்து கொண்டிருந்த QCC அணியை சேர்ந்த குமரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓரமா? நன்றி சுபாஷ். ஹலோ ஹலோ ஹலோ. 3 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 24. இதோ தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. ஒரு 6. கணபதி சிசி அணியுடைய மட்டையாளர் சுரேஷ் தன்னுடைய அணிக்காக மிக நேர்த்தியான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். பந்துவீச்சாளர் ஆதிசிசியுடைய பந்துவீச்சாளர் காதீர். மீண்டும் சிறந்த தடுப்பாட்டம் இது. இதற்கிடையிலே இது இரண்டாக மாறுமா? ஒரு ஓட்டு மட்டுமே. அந்த ஆஃப் சைட்ல சைக்கிள் வச்சிருக்க தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருங்க. ஆதிசிசியுடைய பந்து வீச்சாளர் கதீர், மட்டையாளர் சுரேஷ். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்தது சாமியை நோக்கி ஒரு ஓட்டம் மட்டுமே. இது சுரேஷ் கதீர் தூக்கி அடிக்கப்பட்ட பந்தது முறையிலே மீண்டும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் கணபதி சிசி. அடுத்த மட்டையாளர் கொஞ்சம் வேகமாக இறக்குமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எங்கே? அடுத்த மட்டையாளர் எங்கே? நேரமில்லை, நீங்க எவ்வளவு சீக்கிரமா பேட்ஸ்மேன் அனுப்புறீங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டமாயிடும் இருட்டுச்சுன்னா. அப்புறம் ஃபாஸ்ட் போலர் பாலாஜி கோச்சுப்பாரு. அடுத்த மட்டையாளர் மனோஜ். இதுக்கு முன்பு நடந்த போட்டியிலே தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு கூட்டி சென்ற மேன் ஆஃப் தி மேட்ச் பிளேயர் மனோஜ் கணபதி சிசி களமிறங்கி கொண்டிருக்கிறார். அடுத்த மட்டையாளர்
ஆதிசிசி மற்றும் கணபதி சிசி மோதிக்கொண்டிருக்கும் போட்டி தற்போது இரண்டு அணியும் பலம் வாய்ந்த சென்னையில எங்கு போட்டி நடந்தாலும் ரெண்டு அணியை நீங்க பார்க்கலாம். ஒயிட் பால் என்ற நடுவர் அறிவிக்க உதவியின் மூலம் ஒரு ஓட்டம் தற்போது இந்த தருணத்திலே நடுவரின் தீர்ப்பு அதே எதுக்கு நீங்க ஆர்கியூட் பண்றீங்க இல்லையா? அவரு தான் ரொம்ப ஆர்கியூட் பண்றாரு. அதே நடுவர் கொடுக்குறாருல ஒயிட், உங்களுக்கும் அதே தான் வருது, உங்களுக்கும் அவர் தான் பார்க்க போறாரு. நடுவர் ஒயிட் அது ஒயிட் ஒயிட். நேரம் 5 மணி. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் அழகா நடக்கும். ஏன்னா இது 8 ஓவர் கொண்ட போட்டி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. அருமையான ஒரு அடி. 6 6 சிறந்த ஒரு 6 மனோ மனோஜ் மனோஜ். ஆஹா நேரத்தில் உள்ள வீசப்பட்ட பந்து ஓவர். ஓவர் முடிவிலே 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 39. பிரேக் இல்லமா, டைம் அவுட் கிடையாது, கோச்சுக்காதீங்க. பிரேக்லாம் இல்லை, ஏன்னா மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அவன் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இருந்துச்சுன்னா பால் கொஞ்சம் அவ்வளோ லைட்லாம் போடுவோம், இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க எவ்வளவு ஸ்பீடா இது பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான்கு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 39. 3 விக்கெட் இழப்பிற்கு கணபதி சிசி. ஆதி சிசியுடைய அடுத்த பந்து வீச்சாளர் யார்? சுரேஷ். பந்து வீச்சாளர் சுரேஷ். பவுலர் சுரேஷ். மாட்டியாளர் மனோஜ் மற்றும் உதயா தற்போது களத்தில் நின்று ஆடுபடி 39 39 உதய் 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 மற்றும் மனோஜ் தற்போது கணபதி சிசிக்காக களத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். சிறந்த ஒரு பந்து வீச்சா, வெரி குட் பால். நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து வீச்சு அது. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. அவுட்டா? அவுட். உதயா தன்னுடைய விக்கெட்டை இழந்து கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த மட்டையாளர் யார்? ஆர்வேத். அடுத்த மட்டையாளர் ஆர்வேத். அரவிந்த் மற்றும் மனோஜ் தற்போது கணபதி சிசி அணிக்காக களத்தில் ஆடி கொண்டிருக்கிறார்கள். பந்து வீச்சாளர் சுரேஷ் ஆதி சிசி அணிக்காக. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டு மட்டுமே. சிங்கிள் சிங்கிள் சக்தி சிங்கிள். அந்த ஆஃப் சைட்ல சைக்கிள் ஓடி இருக்க தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா வந்திருப்பா, கொஞ்சம் நடக்கணும், ஃபாஸ்டா வந்துருங்க. இந்த போட்டிக்கு நடுவராக கோட்டோ சிசி கிரிக்கெட் கிளப் நடத்தும் சிறந்த நடுவராக முரளி மற்றும் சுபாஷ் நடுவர்களாக பணிபுரிந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது ஆறாக மாறுமா?
ஆரே தம்பி அப்பவே சொன்ன சைக்கிள் எடுத்துட்டு போயிடுப்பா. போயிட்டாப்ல. மாட்டியாளர் மனோஜ் மற்றும் மீண்டும் தூக்கி அடிக்க விட பந்தது. வாரே கணபதி சி அணிக்காக மனோஜ் மிக நேர்த்தியான தன்னுடைய அணிக்காக சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆட்டம். தொடர்ந்து 2 ஆறுகளை அடித்திருக்கிறார். QCC போர்டு மேல அந்த 6 அடிச்சா மீண்டும் ஒரு ஆறு. ஹேட்ரிக் 6. அந்த பால கொஞ்சம் எடுத்து போடுற நண்பரே. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 58 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் கணபதி சிசி. 58 ஓட்டங்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு. 5 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 58. 5 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 58. கணபதி சிசி 58 தானே, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். 58, 5 overs 58, 4 wicket losses in the Ganapathy CC. 58, 58 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் கணபதி சிசி 5 ஓவர் முடிவில். QCC கோட்டஸ் கிரிக்கெட் நடத்தும் கிரிக்கெட் போட்டி இன்றும் நாளையும் இந்த மைதானத்திலே நடைபெறவிருக்கிறது. அடுத்த பந்து வச்சுள்ளாரு. ஒயிட் பால் என்ற நடுவர் முரளி அறிவிக்க உதிரின் மூலம் ஒரு ஓட்டம். கோட்டஸ் சிசி கிரிக்கெட் கிளப் நடத்தும் தற்போது இந்த கிரிக்கெட் போட்டியின் சிறப்பு விருந்தினராக அம்மா அந்த சின்ன பசங்க கொஞ்சம் வெளியே வந்துருங்கம்மா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 6ஆக மாறுமா? அம்மா அந்த சின்ன பசங்க யாருமா அந்த லெக் சைட்ல? அந்த கோட்ரஸ் கிரிக்கெட் கிளப் கமிட்டி எங்க இருக்கீங்க? கொஞ்சம் போய் பாருங்க. அந்த ராகவன்லாம் உட்காந்துட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. வெயில் அந்த அளவுக்கு இந்த பிரிச்சு உரிச்சு அந்த ராகவனை உரிச்சு உட்கார வச்சிச்சு அந்த வெயில். என்ன பண்றது? தண்ணி கொடுத்தாதான் நாங்களாம் போய் வேலை செய்வோம், தண்ணியே கொடுக்க மாட்டோம். சிறந்த ஒரு 6 மட்டையாளர் மிக நேர்த்தியான முறையில் அடிக்கப்பட்ட 6. மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் ஏதும் இல்லை. டாட் பால். இந்த கேப்பி என்ன பண்றீங்க? QCC கேப்பி அந்த குழந்தைங்களாம் அழகா மடியில் உட்கார வச்சு கூட்டு வந்து வெளியே விடணும். என்ன அந்த ஆஃப் சைட்ல சைக்கிள் வச்சுட்டு உங்களுக்காக மிலிட்டரி மேன் ராகவன் வருவார். இப்போ சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வச்சு இது 2ஆக மாறுமா? சிறந்த ஃபீல்டர் ரீனா. QCC கிரிக்கெட் போர்டு நடத்தும் தற்போது தம்பி போட்டியில் வெளிவாங்கடா நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ கௌதம் தங்க மாளிகையுடைய சிறப்பு பரத் சார் வந்திருக்கார் தற்போது இந்த போட்டியை கண்டுகளிக்க. மனோஜ் மற்றும் அரவிந்த் தற்போது கணபதி சிசுக்காக களத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பந்துவீச்சாளர் ரொம்ப லேட் ஆக்குறீங்கம்மா முரளி.
கொஞ்சம் பார்த்துக்குங்க, டைம் ஆயிடுச்சு பாருங்க. செகண்ட் பேட்டிங் ரொம்ப கஷ்டம். ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரி மூலம் ஒரு ஓட்டம். சிறந்த ஒரு பந்து வீச்சு, நல்ல ஓவர் இது. ஆனால் ஒயிட் பால். அந்த சைக்கிள் ஓட்டுற தம்பி கொஞ்சம் வெளியே வாங்கடா டேய். டேய் விஜய், ஒரு சைக்கிள் எடுத்துன்னு வந்துடுறாங்க. சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். இது செமி, இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்வார்கள். அதனால ரெண்டு அணியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காங்க காலையிலிருந்து. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு, மிக நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு அது. தூக்கி அடிக்கப்பட்ட பந்தது அவுட். முறையிலே ஒரு விக்கெட்டை அளிக்கிறார்கள் கணபதி சிசி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எங்கே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் 68 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கணபதி சிசி. 6 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 68. 6 overs 68. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாதிக் என்கிற தள்ளு. அடுத்த மட்டையாளர் கணபதி சிசியுடைய நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாதிக் என்கிற தன்னு. கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க பேட்ஸ்மேன். வெங்கடா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெங்கட். QCC கோட்ரஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் இந்த போட்டியின் சிறந்த சிறப்பு விருந்தினராக கௌதம் தங்க மாளிகை என்னுடைய பரத் சார் தற்போது இந்த போட்டியை கண்டுகளித்து வந்திருக்கிறார். 6 ஓவர் முடிவிலே 68 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கணபதி சிசி. 6 overs 68 runs. இன்னும் 12 பந்துகள் மீதம் இருக்கின்றன கணபதி சிசி கிட்ட. என்ன நடக்கும்? பந்து வீச்சாளர் ஜட்டு தூக்கி அடிக்கப்பட்ட வந்தது. முறையிலே மனோஜ் அவுட் ஆகிவிட்டார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெய்னாவா? ரைனா. பேட்ஸ்மேன் நேம் ரைனா. 2 ரைனா இருக்காங்க. ஏன்பா கொஞ்சம் கரெக்டா செலக்ட் பண்ணி அனுப்புங்கப்பா பேட்ஸ்மேனை. ஃபர்ஸ்ட் தன்னு போனாரு, அப்புறம் ரைனா போனாரு. சிறப்பாக விளையாடிய கணபதி சிசி அணியுடைய மட்டையாளர் QCC சார்பாக மனோஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் தன்னுடைய அணிக்காக. தொடர்ந்து ஹாட்ரிக் 6 அடிச்சாரு கணபதி சிசியுடைய மட்டையாளர் மனோஜ். நன்றி. ஜட்டு சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். ஆதி சிசியுடைய பந்து வீச்சாளர் ஜட்டு. பேட்ஸ்மேன் தன்னு. டாட் பால். சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் ஏதும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க ஃபீல்ட்ல மட்டும் கணபதி சிசி. கோச்சுக்காதீங்க.
மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு, ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க, உதிரி மூலம் மீண்டும் ஒரு ஓட்டம். நீங்க என்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் நீங்க லைவ்ல போயிட்டு எல்ஐ ஸ்போர்ட்ஸ் எங்களுக்காக உறுதுணையாக இருக்கிறாங்க, லைவ்ல பாருங்க. மீண்டும் ஒரு சிறந்த பந்து. தம்பி பார்த்து வா தம்பி, கீழே கம்பி இருக்கு பார்த்து வா. எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிறீங்க? அங்க கம்பியில இருக்கு, பார்த்து பார்த்து. பிரதர் பால் வந்தா கொஞ்சம் பெரிய பசங்களை அனுப்புங்க, அந்த குழந்தைங்களை அனுப்பாதீங்க, எங்க கம்பிலாம் ஏட விடமா இருக்கு. ஓகேவா? தெலுங்குங்களா என்று பாபு ఈ అబ్బాయి ఇలా తెలుసు ఏంది అని చెప్తా வந்து నేకేం అర్థం కాదు. என்னப்பா இங்க தெலுங்குல பேசுன, நீ ஏன் பாக்குற? அடுத்த பந்து, மீண்டும் ஒரு சிறந்த பந்து வச்சு, இது கரெக்ட் பால் ஸ்டிக்கு மேல போகுது. அப்படியே இங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கு உங்களுக்காக இந்த போட்டி லைவ் டெலிகாஸ்ட் யூடியூப் சேனல் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் QCC சார்பாக இன்றும் நாளையும் எங்களுக்கு லைவ் மேட்சை லைவா யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அதாவது வீட்டில இருந்து டிவியில கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிறந்த ஒரு ஆட்டம் அது. ஆறா ஆரே 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 கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. 7வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் கணபதி சிசி. இன்னும் ஒரு ஓவர் வெளியே இருக்கு, ஆனா கிளைமேட் பாருங்க ரொம்ப இருட்டுச்சு. இதுக்கு தான் சொன்னேன், நீங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஒவ்வொரு பாலுக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவா இருக்கும், ஏன்னா ரெண்டு டீமும் டைம் நிறைய எடுத்துட்டீங்க. அதனால கொஞ்சம் ஆடும்போது கொஞ்சம் சீக்கிரமா பால் போட இது பண்ணிக்கங்க. ஃபீல்டர் சீக்கிரமா உள்ள போயிடுங்க. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது, எந்த ஒரு விவாதம் இருக்கக்கூடாது. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 7 ஓவர் முடிவிலே 76. முரளி கொஞ்சம் ஃபாஸ்டா இது பண்ணுங்க, மணி 5 ஆயிடுச்சு. கடைசி ஓவர் வீச வந்திருப்பது பந்து வீச்சாளர் ஹி தம்பி, அந்த வாலிபால் ஆடுற தம்பிங்க கோச்சுக்காதீங்க, சின்ன பசங்க இந்த கம்பி கிட்ட ஓடுறாங்க. நாங்களே நிறைய பர்மிஷன் இங்க நடத்திட்டு இருக்கோம் மேட்சை. இதுக்கு நடுவில் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் கொடுக்காதீங்க. கம்பியில இருக்க இந்த பையன் அந்த பால் பிடிக்க அப்படி ஓடியாரோம். இதோ கடைசி ஓவருடைய முதல் பந்தே நல்ல ஒரு பந்து வீச்சு. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. யார் இதுல ரன் அவுட்? வெங்கட்டா தனுவா? யாருமா அவுட்? முரளி. சரி ஓகே, இது எந்த பேட்ஸ்மேன் வெளியே வராங்க பார்க்கலாம். தனு ஆர் வெங்கட்? வெங்கட் தான் அவுட்டா? ஏங்க எடுத்த உடனே அவுட் கொடுக்கலங்க, ரெண்டு நடுவில் பேசி பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஏன்பா எதுக்குப்பா பேசிட்டு இருக்கீங்க? நேரம் இல்லப்பா, அடுத்தது அவங்க ஆடணும் ப்ளீஸ். ப்ரோ இங்க நீங்க லைவ்ல பாத்துங்க, வந்து உங்க டீம் வந்து பாத்துங்க, நீங்க பாருங்க. நீங்க கிராஸ் ஆகிட்டீங்க, அவர் வெளியே வந்தாரு. என்னடாச்சு? யார் அவுட்டு? கோபி. கோபி டென்ஷன் ஆகாதீங்க வெங்கட். வெங்கட் அந்த பக்கம் போயிட்டாரு, தனு இப்படி வந்துட்டார், வெளியே வந்துட்டாரு. மீண்டும் சிறந்த ஒரு பந்து வச்சது விக்கெட் ஆகுமா? கேட்சை தவறு விட்டார்கள். இருக்கிற 2 ஓட்டமும் வருமா? இல்லை, ஒரு ஓட்டு மட்டுமே. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது, எந்த ஒரு விவாதம் இருக்கக்கூடாது.
இந்த மேட்ச் ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. பேசி 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 மணி 5:30 ஆயிடுச்சு. 5:30 மேலே போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியல. அதுக்கு தான் முடியல. நான் கோபி சொன்னேன், ஓவர் கம்மி பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இன்னைக்கே எப்படின்னா இப்போ நாளைக்கு பார்த்துக்க, மணிலாம் கோவப்பட்டுருவான். என்ன பண்ணுறதே தெரியாது மணிக்கு. அவள் தான் அந்த டிஷர்ட் முறுக்கு அப்படியே ஆம்ஸ் அது மாதிரி ஆகிடும். ஓகே, கடைசி ஓவரை வீசி கொண்டிருக்கிறார்கள் ஆதிசிசி. மாட்டியாளர் கணபதி டைம் ஃபாஸ்ட் லைவ். சிறந்த ஒரு ஆட்டம் இது. 4ஆக மாறுமா? சாமி ஒரு சிறந்த ஃபீல்டர். ஆஹா, கிரேட் ஃபீல்டிங்ப்பா. நான் சொல்லி முடிக்கல, அந்த 4 சேவ் பண்ணாரு அழகா. நல்ல ஃபீல்டிங் சாமி, சூப்பர், குட் சேவ். QCC சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். QCC போட்டி இன்னைக்கு செமி. இதுல வெற்றி பெறவங்க இறுதி போட்டிக்கு போறாங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், பேட் லைட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா 2 டீமும் ஆர்குமெண்ட் ஜாஸ்தியா இருந்தது. அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் சொல்லிட்டேன், ஏன்னா நீங்க தான் டைம் இது பண்ணிக்கிட்டீங்க. அவுட் அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள போயிடுங்க. அடுத்தது ஆட போனோம் ஆதிசிசி. கொஞ்சம் பேட்ஸ்மேன் ரெடியா வச்சுங்க. கணபதி சிசி உள்ள ஃபீல்டிங் போயிடுங்க. அடுத்த மட்டையாளர் பூர்ணா. ஆஹா, நல்ல ஒரு பந்து வீச்சு, சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் ஏதுமில்லை. இவங்க பால விட்டா வைடு கேட்குறாங்க, அங்க பால் மிஸ் ஆனா அவரு வைடு கேட்கிறாரு. ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட். இதோ எங்கள் நடுவர் ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரி மூலம் ஒரு ஓட்டம். நன்றி நடுவர். முரளி சொல்லுங்க முரளி, எத்தனை பாலும் கேட்கிறீங்களா? ரெண்டு வரல ஒரு அந்த லெக் சைட்ல சைக்கிள் ஓடிட்டு இருக்க தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்தது ரீனா, சிறந்த ஒரு ஃபீல்டர், குட் டேக்கர். இதற்கிடையிலே குட் கேட்ச். கணபதி சிசி கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருமா ஃபீல்டிங் ப்ளீஸ். ஆதி சிசி ஓப்பனிங். 81 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் கணபதி சிசி. 82 எடுத்தால் வெற்றி. 83 உங்க 12th மேன் நீங்க தான் இருக்காரு. ஒரு வாட்டி கிளியர் பண்ணீங்க, கோச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஓவர்ல 5 ரன்னுமா? ஒரு வைடு, அதுல 2 ஓடலுமா? ஸ்கோர் எப்படி? 2 டபுள் ஒரு சிங்கிள் சொல்றாங்க, ஒரு வைடு. ஓகேவா? ஓகே 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 ஓகே, மன்னிக்கும். இப்போ ஸ்கோர் கன்சாய் சார். 83 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் கணபதி சிசி. 84 எடுத்தால் வெற்றி ஆதி சிசி. 83 ஓட்டங்கள் கணபதி சிசி சிறந்த முறையில் ஆடி 83 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். ஆதி சிசி 84 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முதல் மட்டையாளரை களம் இருக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கணபதி சிசி கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் செட் பண்றீங்க, நேரம் இல்லை. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போலிங் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆஃப் முடியும். அப்புறம் பேட் லைட் எந்த ஒரு இஷ்யூ இருக்கக்கூடாது. வரல பேசிடலாம். கம்பீருக்கு கீழ ஃபாஸ்டா ஃபீல்டிங் செட் பண்ணுங்க, டைம் இல்ல. முரளி, சுபாஷ் நீங்க தான் சொல்லணும். கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ண சொல்றீங்க. அவங்கள பேட்ஸ்மேன் ரெடி ஆயிட்டாங்க. கணபதி சிசி எவ்வளவு ஃபாஸ்டா போலிங் போடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் சூப்பரா இருக்கும். ஆர்டிசிசி பேட்ஸ்மேன்
நன்றி நன்றி சார் பரத் சார். இதுவரை எங்களுக்காக இத்தனை கடம் காத்து கொண்டு இருந்த எங்களுடைய சிறப்பு விருந்தினர் கௌதம் தங்க மாளிகையுடைய பரத் சார் அவர்களுக்கு QCC சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. பண்ணீங்களா? நேரம் இல்ல. முரளி மற்றும் சுபாஷ் இந்த போட்டிக்கு நடுவராக ஆதிசிசி பேட்ஸ்மேன். டெல்லி உன் பக்கத்துல இருக்க சைக்கிளை கொஞ்சம் எடுத்து அப்படியே வெளியே விட்டுருமா. உன் பக்கத்துல ஒரு சைக்கிள் இருக்கு பாரு, வெளியே விடு. யார் சைக்கிள் பாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார் சாமி மற்றும் சாமி மற்றும் மாரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆதிசிசி 83 இலக்கு, 84 அடிச்சல் வெற்றி. முரளி கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுடா. பாலாஜி இருட்டா லைட் இல்ல, நாளைக்கு கண்டினியூ பண்றேன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான் பார்த்து விளையாடணும். சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் குருச்சரன். குரு இதோ கணபதி சிசிக்காக முதல் பந்து வீச்சாளர் பாலாஜி. (83) இலக்கு, 84 அடித்தால் இந்த வெற்றி நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதிசிசி. தூக்கி அடிக்கிவிட்ட பந்தது. முதல் பந்திலே முதல் விக்கெட் இழக்கிறார்கள். அந்த தம்பிகளை யாருப்பா சைக்கிள் ஓடி தம்பி? அந்த தம்பிகளை யாருப்பா? கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போக. கோபி அங்க யார நிக்க சொல்லு. கோபி லெக் சைட்ல அந்த பசங்க பாருங்க, ஃபீல்டிங் எப்போ ஓடி கேட்ச் எப்போ ஓடுறாங்க. இந்த பசங்க கிராஸ் ஆகுறாங்க. அவ்வளவுதான், நம்ம தான் இஷ்யூ. ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. சிறந்த ஒரு கேட்ச் அது. சுரேஷ் நினைக்கிறேன் அந்த கேட்சை பிடிச்சது. பந்திலே முதல் விக்கெட். புலி கார்த்திக். அடுத்த மாட்டியாளர் கார்த்திக், டைகர் கார்த்திக். சாமி மற்றும் கார்த்திக் ஆதிசிசி அணிக்காக. முதல் பந்திலே முதல் விக்கெட். சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையிலே ஒரு ஓட்டு மட்டுமே. நல்ல த்ரோ. சிறந்த போலிங், சிறந்த பேட்டிங், சிறந்த ஃபீல்டருக்கான கோப்பைகள் நாளை மாலை இறுதி போட்டிய அன்று வழங்கப்படும். எல்லாருக்கும் பிரைஸ் இருக்குல்ல? ராகவன் சொல்லிட்டார் இருக்கு. மார்கழி மாசம் மக்கள் இசை ஆலி கானா புயல் நாளை மாலை பாட இருக்கிறார். மார்கழி மாசம் மக்கள் இசை ஆல்வின் ஆலி. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையிலே இது ஒரு ஓட்டு மட்டுமே. சாமி ஆதிசிசிக்காக. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் இந்த போட்டி யூடியூப் சேனல்ல. ஃபர்ஸ்டா போ தம்பி. என்ன லைட் வருது?
சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையில் இரண்டாவது மாறுமா. அந்த பேக்ல யாரும் உட்காராதீங்க, இதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க பவுண்டரிக்குள்ள தான் உட்காறீங்க. சூப்பர். வாங்க வாங்க அலி. நல்ல ஒரு பந்து வீச்சு பாலாஜி கணபதி சிசிக்காக. 83 இலக்கு, 84 அடிச்சால் வெற்றி ஆதி சிசி. ஆஹா, சிறந்த ஒரு தடுப்பாட்டம். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. எந்த ஒரு இதுவும் பண்ண நடுவர் பேசி கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. அது அவுட்டா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணாதீங்க. நாட் அவுட் என்று நடுவர் அறிவித்து விட்டார். இதற்கிடையில QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணுங்க. நாளை மதியம் நமக்காக சாந்தா கேட்டர்ஸ் வழங்கும் மதிய உணவு கீ ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ். சாந்தா கேட்டர்ஸ் எங்களுக்காக மதிய உணவு வழங்கக்கூடிய சாந்தா கேட்டர்ஸ் கீ ரைஸ், ஊறுகாய், பொட்டேட்டோ. நெல்லை ஸ்போர்ட்ஸ் ஓனர் விஜய். சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே கார்த்தி சாமி நல்ல முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓவர் என்ற நடுவர் இருக்க 5 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் ஆதிசிசி. ஒரு ஓவர் முடிவிலே 5 ஓட்டங்கள். இன்னும் 42 பந்துகள் மீதம் இருக்கின்றன ஆதிசிசி கிட்ட. என்ன நடக்கும்? இது அடுத்த பந்து வீச்சாளர் மனோஜ் கணபதி சிசிக்காக பந்து வீச வந்திருக்கிறார். மனோஜ், MSD கார்த்திக், புது மாப்பிள்ளை. இது அடுத்த பந்து வீச்சாளர் மனோஜ் கணபதி சிசி அணிக்காக இரண்டாவது ஓவரை வீச வந்திருக்கிறார். 83 இலக்கு, 84 அடித்தல் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதி சிசி. இந்த பேட்ஸ்மேன் கார்த்தி மற்றும் சாமி. சிறந்த ஒரு பந்து வீச்சு. இதற்கிடையில ஒரு ஓட்டம் மட்டுமே. சாந்தா கேட்டர்ஸ் ஆல்வேன் பரிந்துரைப்படி நாளைக்கு கீ ரைஸ் எல்லாருக்கும் இருக்கு. சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் எதுவும் இல்லை. நானு சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையிலே ஒரு ஓட்டம் மட்டுமே. என்ன சவுண்ட் அந்த பேட்டு எதனா டேமேஜ் ஆச்சா பாத்துங்க. டெல்லி அவர் ஒரு வேலையை நல்லா செய்யறாரு. கேபி சிறப்பாக மூலம் அடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்கோர் போர்ட்ல. சக்தியும் ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எல்லாரும் நாளைக்கு காலைல சிறந்த ஒரு பாட்டு பாடுவாங்க நமக்காக. பந்து வீச்சாளர் மனோஜ் ஆதி சிசிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிற மட்டையாளர் கார்த்திக் மற்றும் சாமி. ஆஹா, சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இரண்டாக மாறுமா? ஆம், 2 ஓட்டங்கள் இதற்கிடையிலே. ஒரு சிறந்த தடுப்பாட்டம். இதற்கிடையிலே ஒரு ஓட்டம் மட்டுமே. கார்த்திக்
அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆதிசிசிக்காக. இன்னும் நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க ஆதிசிசியில். ரெய்னா, ஒரு மற்றையாளர்கள் இருக்கிறார்கள் ஆதிசிசி கிட்ட. என்ன வேணாலும் நடக்கும். ரெண்டு அணியும் பலம் வாய்ந்த அணி, குறைஞ்சி எடை போட முடியாது. என்னன்னாலும் நடக்கலாம். டஃபா இந்த செமிஃபைனல் வந்திருக்காங்க. இதில் வெற்றி பெறுவர்கள். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. மனோஜ் மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் கணபதி சிசி அணிக்காக. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 2 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 11. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 12 பந்துகளிலே 11 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆதிசிசி. 84 இலக்கு. இன்னும் 36 பந்துகள் மீதம் இருக்கின்றன. இது 8 ஓவர் கொண்ட போட்டி. இன்னும் 6 ஓவர் பேலன்ஸ் இருக்கு ஆதிசிசிக்கு. 36 பால் அடிக்க வேண்டிய ஓட்டங்கள் இருக்கு. நாங்க சொல்லுவோம், நடுவில் சொல்லுவோம். 4 ஓவர் முடிஞ்ச பிறகு சொல்லுவோம். அடுத்த பந்து வீச்சாளர் எங்கே கொஞ்சம் வேகமாக நடத்துமாறு நடுவர் இடத்திலே கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ரெய்னா அடுத்த பந்து வீச்சாளர். ரெய்னா வாசஞ்சே வேற லெவல் ஸ்கோர் போர்டு வரும். சக்தி எங்களுக்காக சக்தியா வேலை பார்க்கிறாரு. ஸ்கோர் போர்டு சக்தி. ஷாண்டா நாளை உணவிலே டால்டா அதிகமாக இருந்தால் கம்பெனி பொறுப்பு இல்லையா? ஆளி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா சாண்டா. இதோ 3வது ஓரை வீச வந்திருக்கிறார் ரெய்னா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. நோ பால் என்று நடுவர் அறிவித்து விட்டார். ஓ மை காட், நோ பால். நன்றி நடுவரே. நல்ல ஒரு கேட்ச் அந்த ஃபீல்டர், சிறந்த ஒரு கேட்ச். ஆனா நோ பால். மட்டையாளர் ஒரு சிறந்த மட்டையாளர். என்ன வேணாலும் பண்ணுவார் அந்த ஆட்டத்தில். ஆட்டத்தை விறுவிறுப்பாக கொண்டு போகக்கூடிய மட்டையாளர் சாமி. ஆதிசிசியோடைய பேட்ஸ்மேன் சாமி. பந்து வீச்சாளர் ரெய்னா. ஏன்பா பேசிட்டு இருக்கீங்க பேட் மாட்டுக்காரா? ஏன்னா அப்புறம் டைம் இல்லைம்மா, கிளைமேட் போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுதான் சொல்றேன். கம்பி பார்த்து போங்க, கம்பி இருக்காங்க. பையெல்லாம் ரொம்ப மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க பையாவை. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அப்படியே கிளைமேட் மாறுது. அந்த கருப்பு மேகம் போச்சுன்னா அப்படியே லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு ஆயிடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா மேட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அந்த பாலை எடுத்து போட்ட நண்பருக்கு நன்றி. கார்த்திக் தான் நினைக்கிறேன் அந்த பால் எடுத்து போட்டது. நன்றி கார்த்திக். மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் எதுவும் இல்லை. டாட் பால். நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து அது. ஒரு ஓட்டம் மட்டுமே இதற்கிடையிலே. நல்ல ஒரு பந்து வீச்சு ரெய்னா.
டாட் பால். நேரமில்லை, விரைவாக பந்து வீசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிற பந்து வீச்சாளர் இடத்திலே. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. கேட்ச் அவுட் முறையிலே சாமி தன்னுடைய விக்கெட்டை இழந்து பெவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த மாட்டியாளர் யார்? இதோ களமிறங்கி கொண்டிருக்கிறார் ரீனா. ஆதிசிசியுடைய நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரீனா. ரீனா பாய் ஆதிசிசியுடைய மட்டையாளர் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரீனா. இந்த போட்டிக்கு நடுவராக முரளி மற்றும் சுபாஷ் இந்த போட்டியை விரிவாக நடத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செமியில வெற்றி பெறுவார்கள் இறுதிப் போட்டிக்கு செல்வார்கள். இன்னைக்கு டேல நாளைக்கு ஆடுறதுல தெரியும். நாளைக்கு யார் இறுதிப் போட்டிக்கு செல்வாங்களோ அவங்க கூட இவங்க மோதுவாங்க. ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே இது இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 3 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 21. கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க ஃபீல்டர் கணபதி சிசி. 3 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 21. அடுத்த பந்து வீச்சாளர் பாலாஜி. ஸ்ட்ரைக்ல ஆதிசிசிக்கு ரெய்னா மற்றும் கார்த்திக் பேட்ஸ்மேன் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். 3 ஓவர் முடிவிலே 21 3 overs 21 ரன்ஸ். இந்த ஆதிசிசி 83 இலக்கு 84 அடிச்சால் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதிசிசி. சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் ஏதும் இல்லை. டாட் பால். டைம் அவுட்லாம் கிடையாது, பிரேக்லாம் கிடையாது. 4 ஓவர் முடிஞ்சோனே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. கேட்ச் அவுட் முறையிலே ரெய்னா அவுட் ஆகிவிட்டார். சிறந்த ஒரு கேட்சர் உதய். சிறப்பாக பிடிக்கப்பட்ட கேட்ச் அது உதய். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஸ்வா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஸ்வா. சீக்கிரம் வந்துங்க பேட்ஸ்மேன். பந்து வீச்சாளர் பாலாஜி, அடுத்த மட்டையாளர் விஸ்வா மற்றும் கார்த்திக் தற்போது களத்திலே. இந்த QCC நடத்தும் இந்த போட்டியை தற்போது நம்மளுடைய மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு, ஓட்டம் எதுவும் இல்லை. நம்முடைய இன்னொரு சிறப்பு விருந்தினராக கோட்ரஸ் சர்மா அவர்கள் தற்போது இந்த போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. சுரேஷ் சிறப்பாக பிடிக்கப்பட்ட கேட்ச் அது. மீண்டும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள். வாங்க ஜார்ஜ் ராபினா,
அடுத்த மாட்டியாளர் சுரேஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ். இதுக்கு முன்பு கேட்ச் பிடிச்சது சுரேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் சுரேஷ். அடுத்தபடியாக ஒரு மாட்டியாளர் ரெய்னா. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு பாலாஜி மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசி கொடுக்கிறார். அந்த சைக்கிள் ஓட்டுற பசங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா லெக் சைடில் போயிட்டு இருக்காங்க. அஜய் அப்படின்னு குரல் விட அஜய் அந்த பசங்களுக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் சிறந்த ஒரு ஃபீல்டிங். இந்த டஃப்பான கேட்ச் தான் அது, ஆனால் ரொம்ப லோவில் வந்தது. ஓவர் நடுவர் ஓவர் என்று நடுவர் அறிவிக்க சக்தி. நான்கு ஓவர் முடிவிலே 22. டைம் அவுட் கிடையாது. இதுக்கு முன்பு பந்து வீசிய பாலாஜி அவர் ஓவர்ல ஒரே ஒரு ரன் தான், ஆனா விக்கெட்னு பாத்தீங்கன்னா 2. 6 பால்ல 2 விக்கெட், ஒரே ரன். சிறந்த ஒரு பந்து வீச்சு கணபதி சிசியுடைய பந்து வீச்சாளர் பாலாஜி. நல்ல முறையிலே பந்து வீசினர். தற்போது ஆதி சிசியுடைய மட்டையாளர்கள் சுரேஷ் மற்றும் கார்த்திக் தற்போது களத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ரெய்னா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 6 மாறுமா? பார்த்து சிறந்த ஒரு 6. பால் கொஞ்சம் எத்து போட்டுருப்பா. நல்ல ஒரு அடி அது சுரேஷ். இந்த பால் அப்படியே 6. என்னம்மா பந்தல் மேல போயிடுச்சா? எடுக்க முடியாதா? எடுக்க முடியாதா? 1 நியூஸ் முரளி, என்னப்பா டைம் இல்லை, ஏற்கனவே டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமா பால் எடுங்க. அந்த பால் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ராகு என்ன பண்றப்பல? அவர் போய் பேட் வச்சாச்சா இருந்திருப்பாள். ஆக்ஷன் மிலிட்ரி மேன் ராகு கல்தி கச்சது. அவனுக்கு இதுதான் பால் பந்தல் மேல போயிடுச்சுப்பா. அந்த அடிச்ச அந்த 6 1 பவுன்ஸ்ல பந்தல் மேல போயிடுச்சு. இல்ல பால் இருக்குது, அதுக்கு தான் கேட்கறேன். எங்க தெரியலையே, இரு பாக்குறேன். இங்கிருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அங்கதான் கொஞ்சம் பேக் வா, கொஞ்சம் பேக் வா, இந்த பக்கம் பின்னாடி வா. அடி இல்ல இன்னும் உனக்கு ஃப்ரண்ட்ல வரணும். அடி அது என்ன வராது. அங்க நல்ல இந்த கம்பி இடுக்கல மாட்டி இருக்குது. சிறப்பான ஒரு பந்து வச்சு வேணா ஃபாஸ்ட் ஆடியா அப்படியே. வருது ஆடுறா. உள்ள பச்சை கொஞ்சம் பேக்ல வந்து தெரியும். இன்னும் கொஞ்சம் பேக்ல வா. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வச்சு ரெய்னா கணபதி சிசிக்காக. விக்கி நீ நிக்கிற பத்தியா? நீ நிக்கிறதுல இருந்து அப்படி அடி. நீ இவன் ரெட் கலர் ஷர்ட். வா ஃப்ரண்ட்ல வா. அங்கதான் அடி. அது வரமாட்டுது, அங்கேதான் நிக்குது. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. வந்துச்சுடா. அந்த பாலை போடுவோம்ல. அந்த பால் வந்துச்சு பாருமா. அதுவா வேற பாலா? இதோ சுரேஷ் மற்றும் கார்த்தி தற்போது ஆதிசிசிக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
மீண்டும் ஒரு சிறந்த ஒரு ஆட்டம் இது. நான்கா? ஆம், 4 பார்த்து பாலாஜி. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு அடி அது. சுரேஷ் ஆதிசிசிக்காக சிறந்த ஒரு 4. ஜார்ஜ் வாப்பா, சொல்லுங்க ஜார்ஜ். பேகா மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. ரெய்னா ஓவர் என்று அனுமதிக்க ஐந்து ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 32. இன்னும் 18 பந்துகள் மீதம் இருக்கின்றன ஆதிசிசிக்கு. 5 overs 32 runs. இந்த ஆதிசிசி 83 இலக்கு 84 அடித்தல் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதிசிசி. 83 இலக்கு 84 வெற்றி இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதிசிசி. 5 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 32. இன்னும் 18 பந்துகள் இருக்கின்றன. அடிக்க வேண்டிய ஓட்டங்கள் பதினேழு பால்ல 52 ஓட்டங்கள் அடிக்கணும். 17 பந்துகளிலே 52 ஓட்டங்கள், சராசரியாக 6 அடிக்கணும். 10 6 இருக்கு கணக்கு. மீண்டும் ஒரு அடி 6. அந்த பாலை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து போடுங்க நண்பரே. சுரேஷ் அந்த பாலை வாங்கிடுங்க கொஞ்சம். நன்றி நன்றி. QCC சார்பாக அந்த பந்து எடுத்து போட்டா பிரதருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அந்த பிரதர் பேர் தெரியாது, ஏன்னா எங்கள் லைவ்ல அந்த பேர்லாம் வராது, உங்களுடைய முகம் வந்துடும். LI ஸ்போர்ட்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் யூடியூப் சேனல். ரிச்சர்ட் மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. நன்றி நடுவரே. அவுட் என்று அறிவிக்க மீண்டும் ஒரு விக்கெட் இழக்கிறார்கள் ஆதிசிசி. கார்த்திக் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார் ஆதிசிசிக்காக. ஏனோ சற்று தடுமாற்றம். அடுத்த மாட்டையாளர் கதிர். தன்னு சாதிக் என்கிற தன்னு சிறந்த முறையில் அந்த கேட்சை பிடிச்சார். யார் பேரு? அவரு பேர் சொல்ல எனக்கு. கதிர் கதிர் அடுத்த மாட்டியாளர் கதிர். பாராஜ் மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட 4ஆக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே இந்த தருணத்தில். 50 ரன் அடிக்க வேண்டிய இலக்கு அது. இன்னும் 45 ஓட்டங்கள் இருக்க வேண்டிய நிலை ஆதிசிசிக்கு. 6 7 6 அடிக்கணும். 5 6 5 6 30 6 36 7 42. சிறப்பாக 7 6 அடிக்கணும். சிறந்த ஒரு பந்து வச்சு ஓட்டம் எதுவும் இல்லை. 7 6 அடிக்கணும்பா. அடிப்பாங்க, எல்லாம் திறமையான மட்டியாளர்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. இதற்கிடையில் மீண்டும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் ஆதிசிசி. சிறந்த ஒரு கேட்ச் டேக்கர் கார்த்திக். 6 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 39. பேட்ஸ்மேன் நேம் ஜட்டு. இன்று மாலை IPL போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் கல்கத்தால மழையா. அப்டேட் ஸ்ரீராம் அப்டேட் எங்களுக்கு வந்தது இப்போதான். கொல்கத்தால மழை இப்போதான் கொடுத்தாரு அவரு. அதனால் நிறைய ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக மேட்சுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன்.
நம்முடைய அண்ணன் பரியனன் அவர்கள் தற்போது இந்த போட்டியை காண வந்திருக்கிறார். வரதை பரியனன் அவர்கள் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இந்த போட்டியை காண வந்திருக்கிறார். நல்ல ஒரு பந்து வீச்சு மனோஜ், ஒயிட் பால் என்று நடுவர் அறிவித்து விட்டார். ஒயிட் பால், அகல பந்து, நோ ஆர்குமெண்ட்ஸ். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது, எந்த ஒரு விவாதமும் இருக்க கூட நடுவர் கிட்ட. ஆமா, நீங்க எதிர்பார்த்த லைட்ஸ் நாங்க சொல்லியபடி உங்களுக்காக லைட்லாம் போஸ்ட்டோம். அதுக்கப்புறம் இங்க ஜாலியா ஆடலாம். ஒயிட் பால், நீங்க ரெண்டு நடுவரும் செக் செக். செக் செக் செக். ஹலோ ஹலோ ஹலோ. செக் செக். டெல்லி மைக் இல்ல, அங்கிருந்து தட்டின்னு வா அப்படியே. ஹலோ. ஹலோ. செக் செக் செக். ஹலோ ஹலோ. இங்க பேட் மைக்கே ஒர்க் ஆகல. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. 6 பந்துகளிலே பேட்டரி 6 பந்திலே. ஹலோ ஹலோ ஹலோ. 6 பந்துகளிலே 25 ஓட்டங்கள். ரெண்டுமே கேட்கல மைக். 6 பால்ல 59 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். 6 பால்ல 25.
சிறந்த ஒரு பந்து வீச்சு அவுட். இதற்கிடையிலே ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள். அங்க வயிற திருப்பி விட்டிருக்காரு. வேலைக்காரர்கள் நன்றி. வெரி குட் கேபி. கேக்குது அது அந்த மாதிரி இன்னும் 5 பந்துகளிலே 25 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. தற்போது இந்த மைதானத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் வரதை தூப்பறிய அவர்கள் இந்த போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார். கேசிசி நண்பர்களுடன் 5 பால் 5 சராசரி 5 பால் 6 இருக்கணும். வைட் பால் என்று நடுவர் அறிவிக்க உதிரி மூலம் ஒரு ஓட்டம். இந்த தருணத்தில் நமக்கு 24 ஓட்டங்களா 24 அடிக்க வேண்டிய தருணம். ஆதிசிசிக்கு என்ன நடக்கலாம். சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஆஹா, சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு. இன்னும் 23 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஆஹா, பகுத் சுக்ரியா போலிங். இன்னும் 3 பந்துகள் இருக்கா? இன்னும் 3 பால் இருக்கு. சிறந்த ஒரு அடி. அது 6 2 பந்துகளிலே 17 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. ஆதிசிசிக்கு 2 பால்ல 17. சிறந்த ஒரு இது. நன்றி கதிர், நல்ல முறையில் அடித்திருக்கிறார். 2-6 சிறந்த ஒரு 6 அடிச்சார் கதிர். இவர்கள் ரன் அவுட்டா? கடைசி பந்து ஆதிசிசி மற்றும் கணபதி சிசி மோதிய போட்டியிலே கடைசி பந்து கேட்ச். கணபதி சிசி நாளை நடக்கவிருக்கும் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகிவிட்டார்கள். சிறந்த ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த டெஸ்ட் மைதானத்திலே. மேடைக்கு மேலே எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அண்ணன் வரதை தாப்பாரி அவர்கள் அந்த கோப்பையை வழங்குவார். தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு கூட்டிச் சென்ற கணபதி சிசி அணியுடைய